ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலுசாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தசரா செலிப்ரேஷன் தான். தசரானா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது நம்ம ஊரில் எல்லாம் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அது மாதிரி. ஆனால் இங்கே என்னென்னா 9 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் 11 நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்க போவோம். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே. இந்த 9 நாளில் ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் எப்படின்னா, இந்த 9 டேஸ்மே சாயங்காலம் எல்லாரும் கும்மி கொட்டி விளையாடுறது, பூ எல்லாம் இந்த 9 நாளும் பூ வச்சுதான் விளையாடுறது. அப்படின்னா அம்மன் 9 ரூபத்துல வந்து காட்சி தர்ற மாதிரி செலிப்ரேஷனுங்கிறது காமிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஈவினிங்கு இதுக்கு பிரசாதம் எல்லாம் வச்சு வாசல்ல வச்சு கோலம் எல்லாம் போட்டு, வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இந்த பூவை நடுவில் வச்சு கும்மி எல்லாம் விளையாடுறது, அதுதான் இது பத்கம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இது 9 நாளும் விளையாடுவோம். அதுக்கப்புறமா டெய்லி 9 நாளும் அம்மா விதவிதமாக வேறு வேறு ரூபத்தில் காட்சி தர்ற மாதிரி கோயிலில் எல்லாருமே போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது. வருஷம் நான் தான் விளையாடுறது, எல்லாமே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறது, கோலம் எல்லாம் போடுறது. ஆனால் இந்த வருஷம் பாப்பாவை தான் பண்ண சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த வருஷம் அவன் தான் கோலம் எல்லாம் போட்டு அதில் விளையாடுறது. அந்த 9 நாளுமே அவன் தான் விளையாடுனான். கையிலெல்லாம் காப்பு கட்டுவாங்க, கையிலெல்லாம் கட்டுறது. இங்கே விரதமாக இருப்பாங்க, அப்படின்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. காலையில் ஒரு தடவை குளிச்சுட்டு சாமியை போய் கும்பிட்டுட்டு வருவாங்க கோயிலில் போய். அதே மாதிரி சாயங்காலமும் குளிச்சுட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு வர்றது தான். ஸோ இப்போ பாப்பா வந்து அதெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூவெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பிரசாதம் வச்சு, இது என்னமோ மஞ்சள் கௌரம்மான்னு சொல்லுவாங்க, அது வச்சு அகர்பத்தி எல்லாம் சாமியை கும்பிடணும். சாமி எப்படியோ அதே மாதிரி தான் இதையும் வச்சு சாமியை கும்பிடுறது. ஸோ வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்க எல்லாம் வந்து இப்போ கும்மி கட்டி விளையாடுறது தான் இது பத்கம்மான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் இயர் கூட பார்த்துருப்பீங்க, இது டாண்டியா கூட விளையாடுவாங்க, இதை வச்சு டாண்டியா விளையாடுவாங்க தசரா டைமில். ஸோ செம்ம ஃபேமஸாக இருக்கும் நைட்டில் மட்டும். எல்லார் வீட்லேயும் ஒரு 10 மணி வரை, ஏன்னா இப்போ இந்த 11 நாளும் லீவு தான் கொடுப்பாங்க. 15 டேஸ் ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே லீவாக இருக்கும் இங்கே. அதுக்கப்புறமா கும்மியெல்லாம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மஞ்சளை மட்டும் எடுத்து வச்சு தாலியில் எடுத்து வச்சுக்குவாங்க. அதே மாதிரி வீட்டில் சாமி ரூமில் வச்சிடுறது. இந்த பூ என்னென்னா தண்ணியில் அமுக்கி எடுத்துடுறது. இந்த மஞ்சளை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் தண்ணியிலே கரைச்சிடுவாங்க. கரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இது செகண்ட் டே. ஆக்சுவலாக பாப்பா விளையாடுறது. ஸோ நான் சும்மா ஷார்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஃபுல்லாக 8 டேஸ்க்கு என்ன நீங்கள் பார்க்கலாம். 3rd டே 4th டே 5th டேன்னு சொல்லி விளையாடுறா. இது அக்கம் பக்கத்தில் எல்லா முஸ்லீம்ஸ் பசங்களும் வந்து விளையாடுறாங்க. இங்கெல்லாம் அந்த அவங்க முஸ்லீமு, நாங்கள் ஹிந்து அப்படியெல்லாம் எல்லாமே எல்லாருமே சேர்ந்து விளையாடுறது தான். சும்மா ஜாலியாக விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் குங்கும அர்ச்சனைன்னு சொல்லி கோயிலில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்காக போயிருக்கோம். இது 6th டே பாப்பாவே பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சு விளாண்டது. ஸோ இதுக்கப்புறமா தான் நாங்கள் 7th டே போய் குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயிலில் போய். இதே மாதிரி பாப்பா ஃபுல்லாகவே விரதமாக இருக்கிறதுனால வளையல் கலர் 9 நாள் 9 கலருக்குள்ள வளையல் போட்டு சாமி பேர் மேலே வளையல் போட்டுக்குவாங்க. எல்லாருமே போட்டுக்குவாங்க இங்கே, யாராச்சும் விரதமாக இருக்காங்க. நாங்கள் குங்குமாபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அன்னதானம், அங்கே பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க, அன்னதானமும் பண்ணியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு 7ஆம் நாள். அப்புறமா பார்த்தீங்கன்னா 8வது நாள் தான் செம ஃபேமஸான செலிப்ரேஷன் இருக்கும். 8வது நாள் என்ன செலிப்ரேஷன்னா ஃபுல்லாகவே
பத்துக்கம்மான்னு சொல்லி பூங்கெல்லாம் விற்குவாங்க, கலர் கலர் பூங்க எல்லாமே மார்க்கெட்டில். ஸோ அந்த மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து அன்னைக்கு மட்டுமே பூவுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். அந்த 8ஆம் நாள் செலிப்ரேட் பண்ணுறது இங்கே நீங்கள் பார்க்கலாம். 7ஆவது நாள் செலிப்ரேட் பண்ணுறது பக்கத்து வீட்டு அக்காவோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போய் குங்குமாபிஷேகம் பண்ணியிருந்தோம். ஸோ தம்பிக்கு கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிட்டனால மீன்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால தான் அவன் மேலே உட்காந்து சேரில் உட்காந்துருந்தோம். நாங்கள் எல்லாருமே கீழே தான் உட்காந்துருந்தோம். உட்காந்து குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து 8ஆவது நாள் ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணி விதவிதமாக பெரிய ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபுல்லாக 5 feet 6 feet அப்படியெல்லாம் வச்சு பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணாங்க. ஊர் பக்கத்து இந்த சைடு தெலுங்கானா ஊர் பக்கத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக 5 feet 4 feet 6 feet கூட வச்சு பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணி கும்மி கொட்டியே விளையாடுறது தான். இது நான் பூ டெக்கரேட் பண்ணியிருந்தேன். காவியா தம்பி ஒய்ஃபு பிரசாதம் எல்லாம் எடுத்து வச்சு லெமன் ரைஸ் செஞ்சோம். லெமன் ரைஸ் எடுத்து வச்சுருந்துச்சு கிண்டிக்கிட்டு. அதுக்கப்புறமா பிரசாதம், அப்புறமா மஞ்சள் இதெல்லாம் எடுத்து சாமிக்கிட்ட வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வாசலில் அம்மா என்னமோ கோலம் போட்டாங்க. இது சிகப்பு மண், அது மேலே தான் கோலம் போட்டு கும்மி இந்த பூவெல்லாம் வச்சு கும்மி கொட்டி விளையாடுறது. எல்லாருமே செமையாக ரெடியாகி டெக்கரேட் பண்ணிக்குவாங்க அவங்க ஃபுல்லாகவே. இதுக்காண்டியே ஒரு சாரீஸ் எல்லாம் வாங்கி ஹாஃப் சாரீஸு எல்லாமே பொண்ணுங்க எல்லாமே சின்ன பொண்ணுங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே செமையாக ரெடி ஆகுவாங்க இந்த பத்கம்மா செலிப்ரேஷனுக்கு லாஸ்ட் டே அன்னைக்கு. இது இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பூவை எடுத்துக்கிட்டு வந்து வாசலில் வச்சு கும்மி விளையாடுறது தான். ஸோ பக்கத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு விளையாடுறது. நான் கன்சீவாக இருக்கிறதுனால நான் விளையாட முடியல. ஆனால் அதுக்கு ப்ளேஸில் தான் சாரா விளாண்டா. சாரா, அம்மா, காவியா எல்லோரும் சேர்ந்து நல்லா விளாண்டாங்க. தம்பி நின்று பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்து வீட்டு பாப்பா அதுவும் வந்து ஜாயின் பண்ணிருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து விளாண்டதுக்கப்புறமா ஒரு 9:30 போல் நாங்கள் எடுத்துக்கிட்டு போய் அங்கே கோயில் வாசல்லையும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இன்னொரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். அந்த கோயிலில் போய் தான் இந்த பூவை தண்ணிக்குள்ளே விடுறது. இதெல்லாம் ஊர் பக்கத்து விளையாட மாட்டாங்கன்னு சொல்லி அத்தையும் வர சொல்லியிருந்தோம். அத்தையும் அங்கே வந்து பார்த்து அவங்களும் ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேத்தி விளையாடுறதை பார்த்து. அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி போயாச்சு கோயிலுக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டு வாசலில் வச்சு விளையாடுறது. அதுக்கப்புறமா கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போய் அங்கே எல்லோரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி அங்கே வாசலில் சாமி வாசலில் வச்சு விளையாடுவாங்க. எல்லோரும் பிரசாதம் கொண்டாடுவாங்க. இதுதான் இங்கே அம்மன் சிலை கூட வைப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் அம்மன் சிலையை வச்சு 9 நாளும் அம்மன் சிலை, விநாயகர் சிலை எப்படி நம்ம கும்பிடுறோமோ அதே மாதிரி அம்மன் சிலையையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது என்னமோ எல்லாரும் கும்மி கொட்டி விளையாடுறது கோயிலில். இதில் பார்க்கலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய பத்கம்மாலாம் செஞ்சு கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னுங்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது தண்ணிக்குள்ளே தான் போடுவாங்க லாஸ்ட்டில். இந்த தடவை என்னென்னா ஒரு பரதா மாதிரி கட்டி அதுக்குள்ளே தண்ணியை விட்டு அந்த தண்ணிக்குள்ளே தான் விடுறது. எல்லா பசங்க எல்லாம் சேர்ந்து அதை பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன பசங்க தான் விடுவாங்க. இல்லை அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நம்மளே விடலாம். அங்கே சகதியாக இருக்கவும் பசங்க எல்லாம் தான் சின்ன சின்ன பசங்க தான் அந்த தண்ணிக்குள்ளே விடுறாங்க. அதுக்கப்புறமா கௌரம்மான்னு சொல்லி அந்த மஞ்சளில் செய்வாங்கள்ல, அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க அதை எடுத்துக்குவாங்க. எல்லாருக்கும் அவங்களும் எடுத்துக்குவாங்க, மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பிரசாதம் அங்கே அன்னதானம் பண்ணியிருந்தாங்க, சாம்பார் சாதம். அது எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்து அங்கே அம்மன் சிலையை வச்சுருந்தாங்க.
அதுக்கு முன்னாடி தான் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் பத்கமா செலிப்ரேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 9வது நாள். 9வது நாள் என்னென்னா அம்மனுக்கு 5 மாதிரி சாப்பாடு செஞ்சு சின்ன பசங்களுக்கு சின்ன பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இது பிரசாதத்தை கொடுப்பாங்க. அவங்க காலெல்லாம் கும்பிட்டு அந்த சாப்பாடு அவங்களுக்கு வச்சு வெத்தலை பாக்கு அப்புறமா ஏதாவது கிஃப்ட்டு அந்த பசங்களுக்கு கொடுத்து அவங்க நல்லபடியாக அம்மன் ரூபத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி சாராவுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அவள் போக வேண்டியது, ஆனால் போகலை. ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டோட வீடு. அதனால அது ரேப்பிடோவில் எனக்கு அனுப்பிச்சி விட்டுடுது. இந்த தடவை பூரி வடை எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் காமிக்கிறேன். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே தசரா தான், அந்த ஆயுத பூஜை. ஆயுத பூஜைக்கு முன்னாடி காலையிலலாம் எழுந்திரிச்சி ஆயுதத்துக்கெல்லாம் பூஜை பண்ணி மிஷின் எல்லாத்துக்குமே குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு சந்தனம் எல்லாம் பூசி பாப்பா தான் செஞ்சான். நான் ஜஸ்ட்டு வீடியோ தான் எடுத்தேன். அதெல்லாம் அதுக்கப்புறமா சாமியை கும்பிடுறோம். சாயங்காலமாக சாமியை கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வண்டிக்கும் பூஜை போட்டு, வண்டிக்கு பூஜை சாயங்காலம் போட்டோம் 2 வீலருக்கு. ஆனால் பெரிய வண்டிக்கு காலையிலேயே பூஜை போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ மட்டும் கொஞ்சமாக அப்லோட் பண்ணலான்னு சொல்லி அப்லோட் பண்ணுறோம். இந்த காருக்கு பூஜை போட்டது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த தடவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே சந்தனம் போட்டு குங்குமம் வச்சு நல்லா டெக்கரேட்டிவாக நல்லா அழகாக இருந்துச்சு வண்டி. அதுக்கப்புறமா ஈவினிங் போல் 2 வீலருக்கும் பூஜை போட்டாச்சு. பூஜை எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வண்டியை எடுக்க மாட்டோம். மாலையை போட்டு அப்புறமா வண்டியை மட்டும் லைட்டாக லெமன் அந்த டயருக்கு கீழே வச்சு அதை ஸ்விட்ச் அப்படின்னா அந்த லெமன் அது மேலே ஏற்றி அதுக்கப்புறமா வண்டியை சைடில் பார்க் பண்ணிடுறது தான். இதுதான் இந்த பக்கத்துள்ள பூஜை செய்கிறது, ஆயுத பூஜை வண்டிங்களுக்கு. பூஜையெல்லாம் பண்ணி 9:30 இருக்கும். 9:30 முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணியிருந்தோம் தம்பியெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் வெயிட் பண்ணல. பண்ணியிருந்தோம் ஆனால் அவங்க வர முடியல. அதனால நாங்களே பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் 9:30 போல். அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் நெக்ஸ்ட் டே என்னென்னா டான்ஸ் எல்லாம் கும்பி கொட்டி விளையாடுறது இல்லாமல் நார்மலாக அம்மன் சிலை முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. இது அம்மன் சிலையை தூக்கிட்டு போகிற அன்னைக்கு. இதுதான் அம்மன் சிலை. இது வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அது பூஜை எல்லாம் போட்டு அன்றைக்கி தூக்குற அன்றைக்கி தான் சாரீ எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஏல விடுறது. ஸோ அதில் நான் ஒரு சேலம் அத்தைக்காண்டி வாங்கியிருந்தேன் ஒரு 200 ரேஞ்சில். ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு சாரீ. இருந்தாலும் கடவுள்கிட்டேருந்து வந்தது ரொம்ப சந்தோஷமானது. ஸோ அதனால வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறமா ஒரு 1 o'clock போல் இந்த அம்மன் சிலையை எடுத்துக்கிட்டு போய் தண்ணியில் விடுறது, டேங்க் பண்டில் விடுவாங்க. ஸோ அது வரையும் நாங்கள் வெயிட் பண்ண முடியல. தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பாப்பாவை மட்டும் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போய் தூங்கியாச்சு. அம்மன் சிலை ஒரு 3 மணி போல் இருக்கும். அந்த டைமில் தூக்கிட்டு போயிருந்தாங்க. இதுதான் தெலுங்கானா சைடு தசரா செலிப்ரேஷன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம் நான் தசரா செலிப்ரேட் பண்ணது. ஹோப் யூ ஆல் ஆல்சோ என்ஜாய்டுன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அண்ட் subscribe to my channel.